இந்த துரோகத்தை கண்டித்து மத்திய சர்க்காரை கண்டித்து வேளாண்மை வாரியத்தை அமைத்தது புதிய இடை கட்ட அனுமதிக்காதே என்று எச்சரிக்கை செய்கிற போராட்டம். நான் காவல்துறைக்கு சொல்லிக் கொள்கிறேன், நாங்கள் அறவழியில் போராடுகிறோம். கர்நாடகத்தை போல நாங்கள் பஸ்களை கொளுத்தவில்லை, தமிழர்களை அடித்து துவைக்கவில்லை, தமிழர்களின் வீடுகளை தாக்கவில்லை, கன்னடர்களை தாக்கவில்லை, இங்கே ரயில் பெட்டிகளை கொளுத்தவில்லை. ஆனால் எங்களை பலாத்காரமாக அகற்ற முயன்றால் என்னுடைய கையிலோ திருமாவளவன் கையிலோ மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கையிலோ போராட்டம் இருக்காது. அது வேறு வடிவம் எடுக்கும். இந்த முயற்சியை கைவிடுங்கள். காவல்துறையினருக்கும் சேர்ந்துதான் போராடுகிறோம். நீங்களும் தமிழர்கள் தான், உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு சேர்ந்துதான். நாளைக்கு பசியும் பட்டினியுமாக எலும்பும் தோலுமாக தமிழ்நாடு பாரம்பரியமாக போகிறது. சாக போகிறோம், நாம் அழிய போகிறோம். அதை தடுக்கத்தான் போராடுகிறோம். உயிர் போனால் பரவாயில்லை என்று விக்னேஷ் தீக்குளித்து செத்தான். நாங்கள் அந்த உறுதியோடு இங்கே வந்திருக்கிறோம். காவல்துறையினருக்கு கடைசியாக சொல்லிக் கொள்கிறேன், அமைதியான போராட்டத்தை அமைதியாக நடக்க விடுங்கள். நீங்கள் தவறான முறையில் எங்களை அப்புறப்படுத்த முயன்றால் எங்கள் தோழர்கள் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க மாட்டார்கள். எத்தனை மணி நேரம் ஆனாலும் இங்குதான் இருப்போம், ரயிலை மறிப்போம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது.